மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சின்ன உடைப்பு கிராமத்தில் நிலம் எடுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் கூடுதல் நிதி கோரி 146 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் வீடுகளை காலி செய்ய மறுத்து வருவதால் அந்த வீடுகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்காக 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் சரவணன். மக்கள் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது? அங்க இருக்கிற கள சூழல் என்ன? மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக 2004 நிலம் கையகப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சின்ன உடப்பு கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு 2006 நில ஆர்ஜிதம் செய்ய கையகப்படுத்தப்பட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2008 மதிப்பீடு செய்யப்பட்டது. அந்த மதிப்பினை தற்போது வழங்கியதாகவும் அது மிகவும் குறைவான தொகையாக உள்ளதால் அதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். மேலும் தங்களுக்கு மாற்று இடமாக 2 சென்ட் இடம், நிலம் வழங்கியவர்களுக்கு வேலை வாய்ப்பு போன்றவை வழங்கும் என பல்வேறு கோரிக்கைகளை நடத்தி வந்தனர். இந்நிலையில் இன்று 1000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் தங்கள் காலி செய்ய மாட்டோம், ஆக்கிரமிப்பு அகற்றக்கூடாது என மறியல் செய்து சின்னவடப்பு ஊருக்குள் காவல்துறை விடாமல் மறியல் செய்கின்றனர். மேலும் தற்போது அங்குள்ள நீர்நிலை குடிநீர் தொட்டியில் 15க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் 3 பெண்கள் உட்பட ஏறி தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதாக கூறி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் மிகவும் பரபரப்பாக காணப்படுகிறது. நன்றி சரவணன், விவரங்களுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.